ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜாமாதரமுனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி துநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. 1000 ஆண்டுகளைக் கடந்து நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகவும் நாம் உய்ய ஒரு வழியை காட்டுவதற்காகவும் நம்மை ரட்சிப்பதற்காகவும் நம்மிடையே தெய்வமாக இருக்கிறார் நமது ஜெகதாச்சாரியன். தற்போது பூர்த்தி 1000 வருடங்கள். ஆனால் மூர்த்தியின் கீர்த்தியோ இன்னும் பல கோடி 100,000 தொடரும். அதுதான் ஜெகதாச்சாரியனுடைய மாபெரும் சிறப்பு. இந்த ஜெகத்துக்கே ஆச்சாரியர் அவர். பிரபஞ்சத்துக்கே ஒரு ஆச்சாரியர் என்றால் நிச்சயம் அவர் ஒரு அவதார புருஷனாகத்தான் இருக்க வேண்டும். இந்த பூமியிலே பிறக்கும் மனிதர்கள் குறிப்பிட்ட ஜாதி மதம் எனும் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி கிடக்கலாம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எனும் நிலையில் அவர்கள் வாழலாம். ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள் ஒளி வீசும் இந்த ஆத்மா இருக்கிறதே, அது பகவானுக்கு சொந்தமானது. கண்ணுக்கு புலப்படும் மனிதர்களுக்குள் வேற்றுமை இருக்கலாம். ஆனால் கண்ணுக்கு புலப்படாத ஒளிமயமான அந்த ஆத்மாவிற்குள் ஒரே ஒரு ஒற்றுமையைத்தான் நாம் பார்க்க முடியும். அதாவது அத்தனை ஆத்மாக்களும் பகவானுக்கு சொந்தமானது என்பதுதான். ஆகவே பகவானுக்கு சொந்தமான இந்த ஆத்மாவுக்குள் எந்த வேறுபாடும் இருக்க முடியாது. இந்த உயர்ந்த உண்மையை உலகுக்கு எடுத்துக்காட்டி தம் பிள்ளைகளான அனைவரும் தன்னுடைய இருப்பிடமான வைகுண்டத்தை ஒரு நாள் அடைய வேண்டும் என்ற பகவானின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய அவர் எடுத்த பெரும் முயற்சிகளில் கடைசியாக வெற்றி பெற்ற அவதார புருஷன்தான் நாம் தற்போது அனுபவிக்கும் நம்மையெல்லாம் ரட்சித்து கொண்டிருக்கும் ஜெகதாச்சாரியர். அப்படி என்றால் அந்த அவதார புருஷனுடைய அவதார ரகசியங்கள் என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய சாநித்தியம் என்ன, அவருடைய மகாத்மியம் என்ன என்பதையெல்லாம் நான் பார்ப்போம். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லார். உலகோர்களெல்லாம் அண்ணல் ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னொரு ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே. இந்த பாசுரத்திலே உள்ள ஒரு அர்த்தம் நமக்கு வேகமாக புரிகிறது. ஸ்ரீமன் நாராயணன் செய்ய முடியாததை பகவத் ராமானுஜர் செய்து முடித்தார் என்ற அர்த்தம் நமக்கு பளிச்சென்று தெரிகிறது. பகவான் தானே ஒரு முயற்சியிலே ஈடுபட்டு அதை வெற்றி கொள்ள முடியாத நிலையிலே பகவத் ராமானுஜர் என்னும் ஒரு ஆச்சாரியனை அவதாரம் செய்ய வைத்து அதன் மூலம் வெற்றி கண்டார் என்றால் அந்த விஷயம் என்ன என்பதைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். பகவான் ஏகாந்தமாக வைகுண்டத்திலே ஈற்றிருக்கிறார். அவர் விளையாட்டாக ஒரு சங்கல்பம் செய்து கொண்டார். உலகம் யாவையும் தாமள வாக்கலும் நடைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலையிலா விளையாட்டுடையாரவர் என்று சொல்கிறாரே கம்பர். அப்பேற்பட்ட அந்த பகவான் ஒரு விளையாட்டாக ஒரு சங்கல்பத்தை பண்ணிவிட்டார். அதன் விளைவாக இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டது. பஞ்சபூதங்களை படைத்தான். செடி கொடிகளை எல்லாம் அவர் படைத்தார். அதன் பின்னாலே மலைகள், காடுகள், அங்கே நீர்நிலைகள், பின்னாலே விலங்குகள், தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் வரை அவர் படைத்து விட்டார். விலங்குகள் வரை அவர் படைத்தாரே, அதுவரைக்கும் அவருக்கு எந்த விதமான தலைவலி கிடையாது. ஆனால் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் என்று 6 அறிவு உள்ள ஜீவராசிகளை படைத்தாரே, அப்போதுதான் அவருக்கு உண்மையாக தலைவலியே ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் விலங்குகள் எல்லாம் இயற்கையாக ஒரு குணங்களை கொண்டிருக்கின்றன. அந்த குணங்களை மீறி அவைகளால் எந்த விதமான தவறுகளும் செய்ய முடியாது. ஆனால் இந்த 6 அறிவை படைத்தானே பகவான், எதற்காக படைத்தான்? இந்த மனிதர்களை எல்லாம் படைத்து இவர்களெல்லாம் நம்மளை சோஸ்திரம் செய்ய வேண்டும், தன்னுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து நம்மிடத்திலே மறுபடியும் வர வேண்டும், வைகுண்டம் வந்து சேர வேண்டும், தம்முடைய இருப்பிடத்திலே நம்முடைய பிள்ளைகளெல்லாம் வந்து சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே அவர்களுக்கு நல்ல அறிவை, அந்த பகுத்தறிவை கொடுத்து, அது மாத்திரமல்ல புராணங்கள், இதிகாசங்கள், ஒரு நல்ல விதமான பொக்கிஷங்களை எல்லாம் கொடுத்து பார்த்தார். ஆனால் அதிலே அவர் வெற்றி கொள்ள முடியவில்லை. இதற்காக பகவான் என்ன செய்தார் என்றால், தம்முடைய இருப்பிடத்திலே இருக்க முடியாமல் கீழே 5 நிலைகளுக்கு இறங்கி வந்தார். பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்வம், அர்ச்சை எனும் 5 நிலைகளிலே இறங்கி வந்தார். அங்கே பார்க்கடல் வியூகம் என்னும் அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போதுதான் தேவர்கள் எல்லாம் போய் முறையிட்டார்கள். ராவணனை இம்சிக்கிறான், ஹிரண்யகசிபு இம்சிக்கிறான், ஏதாவது வந்து எங்களுக்கு உதவுங்கள் என்று தேவர்கள் எல்லாம் முறையிடுகிறார்கள். அதெல்லாம் அங்கே வியூகம் என்னும் பார்க்கடல்லே பார்த்தார். இந்த ஸ்தானத்திலே நம்ம இருக்க முடியாது,
இன்னும் கீழே இறங்க வேண்டிதான் என்ற ஒரு நிலை வந்து அதற்கு பின்னாலே விபவம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான அவதாரங்களை எல்லாம் எடுக்கிறார். பரித்ராணாய சாதுனா விநாசாய நிஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று சொல்லக்கூடிய சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் பகைவர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் யுகம் யுகமாக நான் அவதரிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு அப்படியெல்லாம் அவதாரம் பண்ணி பார்த்தார். கிருஷ்ணாவதாரத்திலே துரியோதனுக்கு முன்னாலே போய் நிற்கிறார். போய் நின்ன உடனே அவனுக்கு ஏதாவது பக்தி வருதா, பகவான் என்கிற அந்த உணர்வாது அவனுக்கு இருக்கிறதா, கொஞ்சமாவது பயம் இருந்ததா? ஒன்றும் கிடையாது. துச்சாதனன் கண்டபடி பேசுகிறான் பகவானை. ஆகையினாலே இந்த பகவான் என்கிற ஒரு மரியாதையே இல்லாமல் போச்சு ஸ்ரீமன் நாராயணனுக்கு. இப்பேற்பட்ட நிலை பார்த்தார். ஆகா, இப்படி நாமே அவதாரம் எடுத்தும் பிரயோஜனம் இல்லையே, இவர்களெல்லாம் எப்படி திருத்துவது, எப்படி திருத்தி பணிகொள்வது என்ற விஷயமே தெரியாமல் தவிக்கிறார். இந்த அவதாரமும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆகையினாலே அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய ஹிருதயத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டார். அந்தராத்மாவாக நம்முடைய ஹிருதயத்திலே உட்கார்ந்து கொண்டு திருத்தி விடலாம் என்று பார்த்தார். நாம் என்ன செய்கிறோம்? அவரையே சாட்சியாக வைத்துக்கொண்டு நாம் பலவிதமான தப்புக்களை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பகவான் பார்த்தார், இதுவும் பிரயோஜனமில்லை என்று சொல்லி அடுத்ததாக அர்ச்சாவதார அந்த ரூபத்திலே பலவிதமான திவ்ய தேசங்களிலே எல்லாம் புடிபுகுந்தார். ஆழ்வார்களை அவதாரம் பண்ணினார். அவர்கள் 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் பெரிய பொக்கிஷத்தை அவர்கள் தந்தார்கள். திவ்ய தேசங்கள் மூலமாக பெருமாளை மங்களாசாசனம் செய்வித்தார்கள். அதன் மூலமாக ஓரளவு பகவானுக்கு வெற்றி கிடைத்தது. இருந்தாலும் முழுமையாக வெற்றி கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ஆழ்வார்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருப்பதற்கு பயந்தார்கள். சீக்கிரம் மறுபடியும் வைகுண்டத்திற்கே போக வேண்டும் என்ற எண்ணத்திலே பகவானை பிரார்த்தித்ததனாலே அவர்கள் மறுபடியும் அங்கே வைகுண்டம் சீக்கிரம் போய்விட்டார்கள். ஆகினாலே பகவானுடைய எண்ணம் ஓரளவுதான் நிறைவேறியது, முழுமையாக நிறைவேறவில்லை. அதற்கு பின்னால் சங்கல்பம் செய்து ஆச்சாரிய புருஷனை அவதாரம் பண்ணினார். ஏனென்றால் மனிதர்களோடு மனிதர்களாக, சேதனர்களோடு சேதனர்களாக இருந்தால்தான் இவர்களை எல்லாம் திருத்த முடியும் என்று எண்ணம் கொண்டு அதற்கு பின்னாலே ஆச்சாரிய வரிசையிலே நாதமுனிகள் உய்யம் கொண்டான், மணக்கால் நம்பி, அளவந்தார் என்னும் ஆச்சாரியர்களை எல்லாம் அவதாரம் பண்ணினார். ஓரளவு வெற்றி கிடைத்தது, முழுமையாக வெற்றி கிடைக்கவில்லை. பார்த்தார் பகவான், ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆச்சாரியன், மகாச்சாரியன் இந்த பிரபஞ்சத்திற்கு தேவை என்று எண்ணி மகாச்சாரியனை அவதாரம் பண்ண வைச்சார். அவர்தான் நாம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய மகாச்சாரியன், ஜெகதாச்சாரியன் பகவத் ராமானுஜர். புண்ணியாம் போஜ விகாசாய பாவத் பாந்தக்ஷயாயச்ச ஸ்ரீவான் நாவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹா என்று சொல்லும்படியாக அஞ்ஞானம் என்னும் பாவ இருட்டை அகற்றுவதற்காகவும் ஞானமாகிய புண்ணியமான தாமரை மலர்வதற்காகவும் அபார சக்தி வாய்ந்த சூரியனாக ஆங்கில வருடம் 1017ஆம் ஆண்டு தமிழ் பிங்கள வருடம் சித்திரை மாதம் ஒரு வியாழக்கிழமை திருவாதிரை திருநட்சத்திரத்திலே ஸ்ரீபெரும்பூர் என்னும் அந்த திவ்ய கஷேத்திரத்திலே ஆசூரி கேசவ சுவாமியாஜியாருக்கும் காந்திமதி என்னும் பூமி பிராட்டியாருக்கும் திருக்குமாரனாய் உலகுய்ய வழிவகுக்கும் ஜெகதாச்சாரியராய் பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ணினார். இது பகவத் ராமானுஜருடைய அவதார ரகசியங்களிலேயே முதன்மையானது. அடுத்து பகவான் யோசிக்கிறார், நிச்சயமாக இது போதாது, இவருக்கு அபார சக்தியை கொடுக்க வேண்டும் என சங்கல்பம் செய்து தன்னுடைய பஞ்சாயுத சக்தியை அவருக்கு கொடுத்தார். அதாவது சங்கு, சக்கரம், கதை, வாள், சாந்தம் எனும் வில், இவை பகவானுடைய பஞ்சாயுதங்கள். இதை பகவான் ராமானுஜருக்கு அர்ப்பணிக்கிறார். இந்த விஷயத்தை திருவரங்க தமுதனார் ராமானுஜன் ஊத்தந்தாதியில் மிகவும் அருமையாக பாடுகிறார். அடையார் கமல தலர்மகள் கேள்வன் கையாளி என்னும் படையோடு நாந்தகமும் படர்த்தண்டும் பொன் சார்கவில்லும் புலையார் பொரிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கின்றிடையே ராமானுஜ மொழியாயின இந்நிலத்தே. இந்த கலியுக பிரபஞ்சத்தை அஞ்ஞானம் என்னும் பாவ இருட்டிலிருந்து காப்பாற்றி ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக ராமானுஜ முனி என்னும் ஜெகதாச்சாரியரை தனது பஞ்சாயுத அம்சங்களோடு அவதாரம் பண்ண வைத்தார் அந்த ஸ்ரீமன் நாராயணன் என கூறுகிறார். இப்போது 2 முக்கியமான அவதார ரகசியங்கள் நமக்கு புரிகிறது. ஒன்று பகவத் ராமானுஜர் ஆதிசேஷன் அவதாரம், 2வது பஞ்சாயுத அம்சம். ஆக வெரி பவர்ஃபுல் ஆச்சாரியன் நம்முடைய பகவத் ராமானுஜர் என்பது தெள்ளம் தெளிவாக தெரிகிறது. 3வது ரகசியம், திருவல்லிக்கேணி வேங்கடகிருஷ்ணனே பகவத் ராமானுஜராக அவதாரம் பண்ணினார் என்பது. இதிலிருந்து நமக்கு கோர்வையாக ஒன்று புரிகிறது. கிருதயுகத்திலே பகவானுடைய பாம்பு படுக்கையாக இருந்த ஆதிசேஷன் அனந்தன், திரேதாயுகத்திலே ராமனுடைய தம்பி லக்ஷ்மணன், துவாபர யுகத்திலே அதே ஆதிசேஷன் பலராமன். ராமாவதாரத்திலே லக்ஷ்மணனுடைய கைங்கரியங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப மெய் செலுத்து போனாராம் ராமன். அப்போ
லக்ஷ்மணனிடத்தில் சொல்கிறார் ராமன், லக்ஷ்மணா, உனக்கு தம்பியாக நான் அடுத்த யுகத்திலே அவதாரம் பண்ணுவேன் என்று சொன்னதனாலே கிருஷ்ணாவதாரத்திலே பலராமன் அண்ணனாகவும் கிருஷ்ணன் தம்பியாகவும் அவதாரம் பண்ணினார். இப்படியாக ஆதிசேஷனே துவாபர யுகத்திலே பலராமனாக அவதாரம் பண்ணினார். அதே ஆதிசேஷன் கலியுகத்திலே பகவத் ராமானுஜராக அவதாரம் எடுக்கிறார். இதை நாம் நன்கு அறிந்து கொண்டால் நம்முடைய பாவங்கள் அழிந்து போகும். அடுத்த பெரிய அவதார ரகசியத்தை தென்குருகூர் சடகோவன் நம்மாழ்வார் மிகவும் அற்புதமாக கூறுகிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே தென்குருகூர் சடகோவன் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார்களில் அவதரித்த நம்மாழ்வாரின் வாயிலாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு ஜெகதாச்சாரியன் என்று சொன்னார் பகவத் ராமானுஜர். ஆகினாலே 5000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த ராமானுஜர் அவதரிப்பார் என்பதை கோடிட்டு காட்டியவர் நம்மாழ்வார். இப்படி அவதார ரகசியங்கள் பலப்பலவாக இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு 120 நட்சத்திரங்கள் வாழ்ந்து மறைந்த ஒரு ஆச்சாரியன் என்று கேட்டால் அதுதான் பூர்ண ஆயுசு என்று சொல்வார். அதாவது தீர்க்காயுசு என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த 120 வயசு கொண்ட பூர்ண ஆயுசுகளை கொண்ட ஒரு மகா பெரியவர் என்று சொன்னால் அந்த பகவத் ராமானுஜர் ஜெகதாச்சாரியரே சாரும் என்று சொன்னால் மிகையாகாது. இப்படி பலவிதமான திரு அவதார ரகசியங்களையெல்லாம் கொண்டு நம்மையெல்லாம் ரட்சிக்க வந்த அந்த ஆச்சாரியன்தான் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பகவத் ராமானுஜர் ஜெகதாச்சாரியன். ஸ்ரீராரம் எதிராசன திருவடிகள் வாழி, திருவரையில் சாத்திய செந்தூராடை வாழி, ஏறாரும் செய்யபடிவு எப்பொழுதும் வாழி, இலங்கிய முன்னோள் வாழி, இணைத்தோள்கள் வாழி, சோராத துய்ய செய்ய முகச்சூதி வாழி, தூமுறுவல் வாழி, துணைமலர் கண்கள் வாழி, ஈராறு திருநாமம் அணிந்த எழில் வாழி, இனி திருப்போடிகளில் ஞானமுத்திரை வாழியவே, அரிசமையச் செடிதனை அடியறுத்தான் வாழியே, அடர்ந்து வரும் குதிஷ்டிகளை அறத்தொடர்ந்தான் வாழியே, சிறுகலையை சிறிது மரத் தீர்த்து விட்டான் வாழியே, தென்னரங்கர் செல்வமுற்றும் தெரித்து வைத்தான் வாழியே, மறையதனில் பொருளனைத்தும் வாய்மொழிந்தான் வாழியே, மாறனுரை செய்ய தமிழ்மறை வளர்த்தோன் வாழியே, அறம்புகு நற்பெரும்புதூர் அவதரித்தான் வாழியே, அழகாரம் எதிராசர் அடியணைகள் வாழியே என வாழி திருநாமம் பாடி ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமன் கேசவ யஜ்வனஹ காந்தி மத்யாம் பிரசூதாய் எதிராஜாய மங்களம், சந்நியாசம் குர்வதே காஞ்சாம் அனந்த சரசீதடே வரதே ஹஸ்தபாராய பாஷ்யக்காராய மங்களம், சேஷோவா சைன்யநாதோவா ஸ்ரீவிதர் வேதி சாத்வைஹி விதர்க்கியாகிய மகாபிராஜ்ஞைஹி எதிராஜாய மங்களம் என மங்களம் பாடி ஜெகதாச்சாரியரான பகவத் ராமானுஜருடைய திருப்பாதங்களுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.